முட்டைக்கோஸ் வச்சு ஒரு முட்டைக்கோஸ் ஆம்லேட் செய்யலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இதை வச்சு தான் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். முட்டைக்கோசு சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை சாப்பிடுவாங்கங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முட்டைக்கோசை குருவலாக நறுக்கி வச்சுக்கிடுவோம். ஒரு 2 பல்லாரியும் நறுக்கி வச்சுட்டு, நம்ம கடாயில் எப்போவும் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி, கடுகு ஜீரகம் எதுவுமே போட வேண்டாம். வெங்காயமும் இந்த கோஸும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இது காலையில் பிள்ளைகளுக்கு டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியல அப்படின்னா, நீங்கள் இதை கூட செஞ்சு கூட பிள்ளைகளுக்கு ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிடலாங்க. செம்ம டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் டயட் ஃபுட் இருக்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா, ஆயில் வேண்டாம் அப்படின்னா, இந்த வெங்காயம் கோஸு பச்சையாகவே நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றி ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம். அது டயட் ஃபுட்டுக்கு ரொம்ப ஏற்றது. அதனால் நீங்களும் அதையும் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நாக்கு ருசியாக சாப்பிட்டாதுன்னா அதுகளுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ருசியாகவே நம்ம செஞ்சு கொடுப்போமே அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இதை ட்ரை பண்ணேன். செம்மையாக இருந்துச்சு. ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு, அதில் வத்தப்பொடி கொஞ்சோண்டு 2, 3 முட்டை. உப்பு போட்டுறாதீங்க. ஏற்கனவே உப்பு போட்டு தான் நம்ம வதக்கியிருப்போம். முட்டை உடச்சி ஊற்றின பிறகுனா லேசாக உப்பு காணலை அப்படின்னா மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இல்லை உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. அதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிடலாம். பிளெண்ட் பண்ணி விட்டு நல்லா கல்லை காய வச்சு எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கிடலாம். எண்ணெய் தேய்ச்சி முட்டையை ஆம்லேட்டை போட்டால் அப்படி இருக்கும். அதுக்கு உடையில நீங்கள் தனியாக 2 முட்டையை பிளெண்ட் பண்ணி வைக்கணும். ஒரு டம்ளர்லையாவது எது பாத்திரத்துலையாவது தனியாக 2 முட்டையை உப்பு போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு, இல்லைன்னா நீங்கள் பெப்பர் போட்டால் பிள்ளைகளுக்கு பிடிக்காது அப்படின்னா லேசாக மேலே பெப்பரை தூவி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் காரஞ்சாரமாக இருக்கும். இதில் பெரியவங்க சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் மிளகா நல்லா குருவலாக நறுக்கி போட்டு இஞ்சி போட்டு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே டேஸ்ட்டு கொடுக்கும். இது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு பிள்ளைகளுக்கு தான் நான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன் குழந்தைங்க சாப்பிட்றதுன்ட்டு. அதனால் நீங்கள் பெரியவங்க சாப்பிடச்சில நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியாகவே கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். இதை 2 நல்லா அப்படியே பார்த்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டாச்சு. நல்லா கரண்டி எடுத்து ஊற்றி விட்டு நடுவில் கொஞ்சம் குழி பறித்து நம்ம முட்டை பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல தனியாக, அதையும் ஊற்றி முட்டை ஆம்லேட் போட்டு எடுத்துட்டோம்னா அப்படி இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அல்டிமேட்டாக இருந்துச்சு. சூப்பராகவும் இருந்துச்சு. ஏன்னா இது காலையில் நானே யோசிச்சிருக்கேன். பெசாட்டி இப்படியே செஞ்சு காலைல டிஃபன் நம்மளே சாப்பிட்றலாமோ அப்படின்னு கூட யோசிச்சிருக்கேன். இல்லைன்னா தோசை சுடணும், அதுக்கு சட்னி அரைக்கணும், இல்லை இட்லி அவிக்கணும், பூரி போடணும், சப்பாத்தி போடணும், எவ்வளோ வேலை. இது சிம்பிளாக முடிஞ்சிருச்சுல காலைல டிஃபனு. அதனால் இதையும் நான் காலைல டிஃபன் எடுத்துக்கலாங்கன்ற முடிவில் இருக்கேன். அதுக்காண்டி டெய்லி இதை சாப்பிடக்கூடாது. வாரத்தில் ஒரு 2 டைம் சாப்பிட்டுக்கிடலாம். சரிங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. மேலும் மேலும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்க்கலாம். பாய்.